ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள் எல்லாருமே போயிட்டு ஸ்ரீ நாரதர்கிட்டையும் ஸ்ரீ நாராயணர்கிட்டையும் பூலோகத்தில் நாங்கள் தவம் செய்வதற்கு அருமையான அற்புதமான சக்தி வாய்ந்த இடம் எது, எங்கே போய் நாங்கள் தவம் செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அத்ரி மகரிஷி, பிருகு மகரிஷி, பார்கவ மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி இவங்க எல்லாருமே போய் கேட்குறாங்க. அப்போ ஒரு அற்புதமான ஊரை பெருமாளும் சொல்கிறாரு, ஸ்ரீ நாரதரும் சொல்கிறாரு. அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோவில் மட்டும் சக்தி வாய்ந்ததா? அப்போ பூலோகத்தில் ஏகப்பட்ட பெருமாள் கோவில்லாம் இருக்குதில்ல, அதை எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு சொல்லி மகரிஷிகள் எல்லாமே பெருமாளை நோக்கி எதிர்கேள்வி கேட்குறாங்க. எதிர்கேள்வி கேட்டவுடனே பெருமாள் நான் சொல்கிற கோவில் அந்த ஊர் இந்த ஊர் தான், அதை இந்த தராசு தட்டில் வைப்போம். மீதி பூலோகத்தில் இருக்கிற அத்தனை ஊர்களில் இருக்கக்கூடிய வைஷ்ணவ ஸ்தலங்கள் எல்லா கோயில்களையும் இன்னொரு தட்டில் வைப்போம். எது இப்போ எப்படி எந்த தட்டு கீழே இறங்குது, எது மேலே ஏறுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அற்புதமான ஊர், அந்த ஊரை சொல்லி அங்கே இருக்கிற பெருமாள் பேரை சொல்லி அந்த ஒரு தட்டில் வைக்கிறாங்க. அந்த தட்டு அப்படியே கீழே அழுந்துது. மற்ற கோவில்கள் மற்ற ஊர்லாம் சொல்லி அதை இன்னொரு தட்டில் அதோட பலத்தை வைக்கிறாங்க. அந்த தட்டு மேலே தூக்கிட்டு போகுது. அப்போ ஒரே ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெருமாளுடைய திருக்கோவில் அந்த தட்டு மட்டும் அடங்குது, அமுங்குது. அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவில்னு கேட்குறாங்க. அப்படி அவங்க கேட்டது எந்த ஊர்னா திருமழிசை. அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் தான். அந்த பெருமாள் கோவிலுக்கும் அந்த திருமழிசைக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பவர் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத பெருமாள் மூலமாக மகரிஷிகள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. நேராக கிளம்பி வராங்க. திருமழிசை அப்படிங்கிற ஊரில் கடுமையாக தவம் இருந்து பெருமாளை சேவித்து எல்லா வரங்களையும் பெறாங்க. இங்கே திருமழிசையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீ ஜெகநாத பெருமாளாக இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். தாயார் திருமங்கை வள்ளிங்கிற நாமதேயத்தோட இங்கே தாயார் அருள்பாலித்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கோவில் இந்த ஊருக்கு மகிஷாரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஊராக இங்கே இருக்கக்கூடிய ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு. ஓர் நெல்மணி அளவுக்காகவாது இந்த கோவில் இந்த க்ஷேத்திரம் உயர்ந்ததாக இருக்கும். மற்ற க்ஷேத்திரங்களை விட இது உயர்ந்ததாக இருக்குங்கிறத மகான்கள் எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வணங்கிய இடத்திலேயே வணங்குபவர்கள், இங்கே பிறந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் மறுபிறவி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஐதீகங்கள். திருப்புல்லானியில் எம்பெருமான் பெருமாள் சயன கோலத்தில் இருக்கார். ஆனால் இங்கே திருமழிசையிலேயோ அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். இன்றைக்கி இந்திரா ஏகாதசி, அதனால் பெருமாளை சேவிக்கிறது நல்லது. புரட்டாசி மாதம் கடைசி நாள், அதனால் பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே இந்த திருமழிசையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் வீற்றிருக்கும் கோலத்தில் இருக்கார், அமர்ந்த கோலம். அதை மத்திய ஜெகநாதம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பூரண ஜெகநாதம் அப்படின்னு அந்த தோற்றத்தை சொல்லுவாங்க. இங்கே அஷ்டலட்சுமிகள் காட்சி கொடுக்குறாங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இங்கே பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதே மாதிரி மார்க்கண்டேய மகரிஷி கருவறையில் சுவாமியை கும்பிட்டபடி வணங்கியபடி அங்கே காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. இந்த திருமழிசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி திருமழிசை ஆழ்வார் அவதரித்த ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த ஊர், இந்த கோவில் எல்லாமே ரொம்ப விசேஷம். கருவறையில் சுற்றுச்சுவரில் பார்த்திங்கன்னா விநாயகர் அதாவது தனது வயிற்றில் ராகு கேதுவை சுற்றி கொண்டிருக்கிறார். அப்போ ராகு கேது தோஷத்துக்கும் இது ஏற்ற இடம். அதுக்கடுத்து பிருகு தீர்த்தத்தில் நீராடி நாம் பெருமாளை சேவிச்சோம்னா பாபம் விலகும். தாயாரை வணங்கினோம்னா குழந்தை பாக்கியம், திருமணத்தடை அதெல்லாமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்தடை எல்லாமே விலகும். திருமழிசையில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ஜெகநாத பெருமாளை நம்ம சேவித்தோம்னா என்ன கேட்குறோமோ கிடைக்கும். நம்முடைய சோகம் எல்லாமே விலகும். குறிப்பாக
தங்கம் உங்களுக்கு நிறையா சேர்றதுக்கும், சொத்து பத்து வசதி வாய்ப்புகள், நிதிநிலை பெருகிறதுக்கும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை சேவிச்சிங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். திருமழிசை சென்னையிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் பூந்தமல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊர். அந்த திருமழிசையில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ஜெகநாத பெருமாளை சென்று சேவிப்போம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.